வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா, மீனாட்சி திருக்கல்யாணம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. இந்த திருவிழா நிகழ்வு தாய் மீனாட்சியும் சொக்கநாதரும் 4 மாசி சுத்தி வருவாங்க. அதுல நேத்து என்ன நடந்ததுன்னா, மதுரையில தாய் சுத்தி வரும்போது ஒரு தர்கா வாசல்ல தாய் மீனாட்சியை வச்சு தாய் மீனாட்சியில இருக்க மாலை எடுத்து அந்த தர்கா முகேஸ்வருக்கு மாலை போடுறாங்க. மாலை போடும் போது அவங்க ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. ரோஸ் மில்க் வாங்கி நம்ம குடிக்கிறோம். மத நல்லிணக்கம், இதுதான் தமிழ்நாடுன்னு சொல்லி சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், மிக பெருசா எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. ரைட், இப்படிதான் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க கொடுக்குற ரோஸ் மில்க் நாங்க குடிக்கிறோம். நாங்க கொடுக்குற புளியோதரை நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, தாய் மீனாட்சி அங்க நிக்கும் போது நீங்க என்ன கோஷம் போட்டீங்க? நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர் அப்படின்னா உருதுல ஒருவேளை தாய் மீனாட்சி போற்றி சொக்கநாதர் போற்றியா? விழா அங்க என் தாய் மீனாட்சி வந்திருக்காங்க, நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க பெருமையை சொல்றதுதான் மத நல்லிணக்கமா? இதுல எங்க இருக்கு மத நல்லிணக்கம்? தாய் மீனாட்சி திருவிழா அங்க கூப்பிட்டு வச்சு நீங்க மரியாதை செய்யணும்னு செஞ்சிருங்க. ஆனா கூப்பிட்டு வச்சு உங்க பெருமையை நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர்னு சொல்றீங்க. இதுல எங்க மத நல்லிணக்கம் இருக்கு? இப்படித்தானே 75 வருஷமா எங்களை ஏமாத்தி இருக்கீங்க. இன்னுமா ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க நீங்க? நாங்க மத நல்லிணக்கம், நட்பு, உறவுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா திரும்ப திரும்ப எங்களை கூப்பிட்டு வச்சு உங்களோட பெருமையில பேசுறது மத நல்லிணக்கம்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் செஞ்சாலும் ரோஸ் மில்க் கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடும் நீங்க நினைக்கிறீங்க. இது சரியான மத நல்லிணக்கமா இருக்காது உறவுகளே.